நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்ளுகிறேன். கர்த்தரை தேடுவதற்கும் அவரை நோக்கி கூப்பிடுவதற்கும் ஒவ்வொருவருக்கும் காலம் வைக்கப்பட்டிருக்கிறது. அக்காலத்தை நாம் பயன்படுத்தாமல் இருப்போமானால் பிற்பாடு எந்த பலனும் உண்டாவதில்லை. ஜெபிக்க வேண்டிய காலத்தில், ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபித்து ஜெயம் பெற தவறுவோம் எனில் பிந்திய ஜெபங்களில் மாறுதல்கள் உண்டாவது கடினமே. இதனை எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 15, 16, 17 ஆகிய வசனங்களிலே நாம் காண முடிகின்றது. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேட வேண்டும் என்று ஏசாயா தீர்க்கதரிசி 55ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே சொல்லி இருக்கின்றார். அதே மாதிரி சங்கீதம் 105:4 சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று சொல்லுகிறார். ஓசியா 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே ஓசியா தீர்க்கதரிசி இப்படி சொல்லுகிறார். ஓசியா 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள், தயவு கொத்ததாய் அறுப்பு அருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள், கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வருஷிக்க பண்ணு மட்டும் அவரை தேட காலமாய் இருக்கிறது. ஆமோஸ் தீர்க்கதரிசி 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே இப்படி அவர் சொல்லுகிறார், கர்த்தர் இஸ்ராயேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் என்பதாகும். ஆனால் தேவனுடைய ஜனங்கள் அதை விட்டு விட்டு வேலை வேலை என்று ஓடினார்கள், நேரம் இல்லை என்று சொன்னார்கள், உறவுகளோடு நன்றாக பயணித்தார்கள், நண்பர்களோடு சந்தோஷமாக குதூகலித்தார்கள், உலகியலில் வேகமாக மூழ்கி போனார்கள். தீர்க்கதரிசிகள் அவர்களை கூப்பிட்டு இப்படி சொன்னார்கள், எப்பா, நீங்க செய்கிறத தவறானது, தேவனை தேடுகிற நேரத்தை மிஸ்யூஸ் பண்ணாதீங்க, ஆண்டவரை தேட வேண்டிய நேரத்தில் தேடுங்க என்று சொல்லி அவர்களுக்கு வலியுறுத்தினார்கள். ஆனால் அவர்கள் செவி கொடுக்கவில்லை. அவர்களை கொலை செய்ய எத்தனித்தார்கள். உபத்திரவம் வந்தது, ஆண்டவரிடத்திலே ஓடினார்கள். பிடரியில அடி விழுந்த பிற்பாடு ஆண்டவரிடத்திலே ஓடினார்கள். ஓசியா 8ஆம் அதிகாரம் 2, 3 வசனங்களிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, எங்கள் தேவனே உம்மை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி இஸ்ரவேலர் கூப்பிடுவார்கள், ஆனாலும் இஸ்ரவேலர் நன்மையை வெறுத்தார்கள், சத்ரு அவர்களை தொடர்வான் என்று சொல்லி இருக்கிறது. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 23 முதல் 31 வரை உள்ள வாக்கியங்களிலே சாலமன் ஞானி அழகாக இந்த விஷயத்தை எடுத்து நமக்கு சுட்டி காட்டி இருக்கின்றார். அவர் சொல்லுகிறார், என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன், நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள், நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை, என் ஆலோசனையை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள், ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகடியம் பண்ணுவேன், நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல் வரும்போதும் ஆபத்து சூறாவளி போல் உங்களுக்கு நேரிடும் போதும் நெருக்கமும் இடுக்கணும் உங்கள் மேல் வரும்போதும் ஆகடியம் பண்ணுவேன். அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலையில் என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமற் போனார்கள், என் ஆலோசனை அவர்கள் விரும்பவில்லை, என் கடிந்து கொள்ளுதலை எல்லாம் அசட்டை பண்ணினார்கள், ஆகையால் அவர்கள் தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள், தங்கள் யோசனைகளினால் திருப்தி அடைவார்கள் என்று இந்த சாலமன் ஞானி சொல்லுகிறார்.
இதே போலத்தோ நிலைமைதான் ஈசாக்கின் மகனாகிய யாக்கோபின் சகோதரனாகிய ஏசாவுக்கும் வந்தது. இதனை குறித்து எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 15, 16, 17 ஆகிய வசனங்களிலே எபிரேய ஆக்கியோன் அழகாக எடுத்து சொல்லுகிறார். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனமாறுதலை காணாமல் போனான். அவங்க கானானியரோடு கலவாதே, நாங்கள் சொல்வதை கேட்டு நட, களியாட்டுக்காரர்களோடு கலவாதே என்று பெற்றோராகிய ஈசாக்கும் ரெபேக்காலும் அவனுக்கு சொன்னார்கள். ஆனால் ஏசாவோ அவன் அதை கேட்கவே இல்லை. தம்பியாகிய யாக்கோபு அண்ணனாகிய ஏசாவின் சேஸ்திரபுத்திர பாகத்தை பறித்து போட்டான். எல்லாம் போய்விட்டது. ஒப்பாரி வைத்து அழுகிறான். தகப்பனே, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தாரும் என்று கண்ணீர் விட்டு ஒப்பாரி வச்சு அழுது வேண்டுதல் பண்ணுகிறான். முடிந்து விட்டதப்பா, இனி நீ அடிமையாத்தான் இருக்கணும், இனி நீ எசமானா இருக்க முடியாது, உன் தம்பிதான் உனக்கு இனி எசமான் என்று சொன்னான். வருத்தத்தோடு போய்விட்டான். காலம் தாண்டி போனா ஞானோதயம் வந்தும் பிரயோஜனம் இல்லை. தேட வேண்டிய நேரத்துல கர்த்தரை தேடணும். கூப்பிட வேண்டிய நேரத்துல கர்த்தரை கூப்பிடணும். ஆண்டவருடைய சமூகத்துல போய் கண்ணீர் விட்டு கதருக்கு மன விருப்பம் வரலன்னா பிறகு தெரு தெருவா நம்ம கண்ணீர் விட்டுட்டு அலைய வேண்டியது வரும். ஊரா கண்ணீர் விட்டு அலைய வேண்டியது வரும். தேவன் தம்முடைய ஆலயத்தை எதுக்கு வைத்திருக்கிறார்? தேவன் தம்முடைய சன்னிதானத்தை எதற்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்? என் பிள்ளைகள் அப்பத்திற்காகவும் நன்மைகளுக்காகவும் ஜீவனுக்காகவும் பலனுக்காகவும் சுகத்துக்காகவும் ஆசீர்வாதத்திற்காகவும் வாழ்ந்திருப்பதற்காகவும் ஒளிர்ந்திருப்பதற்காகவும் பிரகாசித்து கொண்டிருப்பதற்காகவும் அன்றாடம் என்னை தேடி வர வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அன்பானவர்களே, நீ கர்த்தரை தேட வேண்டிய நேரத்தை தொலைத்து விட்டாய் என்றால், தேட வேண்டிய காலத்தை தப்பாக நீ பயன்படுத்தி விட்டாய் என்றால் எல்லாம் இழந்து போக வேண்டிய நேரமே வரும். எல்லாவற்றையும் தொலைத்து விட வேண்டியது வரும். ஆகையினால இப்பொழுது நீ கூப்பிட்டும் ஒரு பலனும் உனக்கு கிடைக்க போறதில்லை. வாய்ப்பு உனக்கு கிடைக்குமான்னு கூட தெரியாது. ஆகையினால இப்பொழுதே இந்த நேரத்துல, இந்த கிருபையின் நேரத்துல, இந்த கிருபையை இழந்து விடாதபடிக்கு, தேவனுடைய தயவை உதாசனம் பண்ணாதபடிக்கு, தேவனுடைய அன்பை அவமதிக்காதபடிக்கு உடனே ஆண்டவருடைய வார்த்தைகளை கீழ்ப்படிந்து கர்த்தருடைய சமூகத்துல போய் கதறி கண்ணீர் விட்டு அன்றாட காலையில் எழும்பி ஜெபித்து தேவ வாக்கியங்களை நீங்கள் தியானித்து ஆண்டவரோடு இணைந்து நடக்க பிரயாசப்படுங்கள். கர்த்தர் உங்கள் மேல் நினைவாய் இருப்பார். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த காலை வேளையில உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்பான நல்ல நேரத்தை நாங்கள் பயன்படுத்தாவிட்டால் எங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு வராது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளுகிறோம். ஏசா ஆண்டவர் வாய்ப்பை தொலைச்சிட்டான். ஒரு நேரம் சாப்பாட்டுக்காக வேண்டி திருப்பி அது கிடைக்கும்னு எவ்வளவோ ஆசித்து பார்த்தான். கடைசி வரையிலும் அவனுக்கு அது கிடைக்கவே இல்லை. அவனுடைய தம்பிதான் முடிவிலே எஜமானாகி இன்றைக்கும் அந்த ஆண்டவரை யாக்கோபன் ஆண்டவரை சந்ததியார் தான் இன்றைக்கு உலகத்திலே நம்பர் 1ஆக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, உம்மை நாங்கள் சோத்திரிக்கிறோம். ஜெபிக்கிறவர்கள், தேவனை தேடுகிறவர்கள், தேவனோடு நெருங்கி நடக்கிறவர்கள், தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவர்கள், ஆண்டவருடைய ஊழியக்காரனுடைய வார்த்தையை கேட்டதன்படி நடக்கிறவர்கள் ஆசீர்வாதம் பெற்று உயர்ந்திருப்பார்கள் என்பதை நாங்கள் அறிகிறோம். ஆண்டவரே, அவ்விதமான சிந்தை எங்களுக்கு தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம். இரக்கம் நிறைந்த பரமபிதாவே, ஆமென். God bless you.